ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கோகுல். இன்றைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு 100cc பைக்கோ 200cc பைக்கோ எல்லாத்துக்குமே வந்து பிரேக்கிங்ன்றது ஒரு மெயினான விஷயம். அப்போ நம்ம இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிரேக்கிங்ஸ். ஓகே, பிரேக்கிங்ஸ் வந்து 2 மாடல் பிரேக்கிங்ஸ் இருக்குது இப்போ வரைக்கும். 2 மாடல் பிரேக்கிங்ஸ்லேயும் வந்து ட்ரம் பிரேக்ஸ் என்றும் டிஸ்க் பிரேக் என்றும் இருக்குது. ட்ரம் பிரேக்ஸ்னு வந்து சொல்ல போனோம்னு சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த 100cc 150cc அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. கூடுதலாகவே அந்த சிசிக்குரிய பைக்குகளில் கொடுத்துருப்பாங்க. ஒரு என்னென்னு சொல்கிறோம், ஒரு வீல்லையே வந்து ஒரு ரவுண்ட் கப் மாதிரி இருக்கும். அதில் வந்து பிரேக் ஷூகளை பயன்படுத்தி ரவுண்ட் பிரேக் ஷூ, அதில் நான் வந்து டிஸ்பிளே அந்த ஃபோட்டோ வந்து போடுறேன்னு பாருங்கள். இந்த இதுகளை பயன்படுத்தி பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த டிஸ்க் பிரேக் வந்து அந்த சட்டியோட விரிஞ்சு அமர்த்தி பிடிச்சி பிரேக் பிடிக்கிறது. இதே வந்து நார்மல் டிஸ்க் பிரேக்னு சொல்ல போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் இருக்கும், ஹைட்ரோலிக் பம்ப் மூலமாக அதை வந்து கலிஃபஸில் உதவியோட பிரேக் அப்ளை பண்ண ஹைட்ராலிக் ஆயிலை வந்து டிஸ்க்கு கொடுத்து டிஸ்க் பிரேக் பேட்ஸ் அமர்த்தி பிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணுறது. ஓகே, இந்த 2 விஷயத்துலையுமே வந்து எது வந்து இப்போ நல்ல ஒரு அட்வான்டேஜுக்குரிய விஷயம், எது நமக்கு ஒரு சேஃப்டி, மற்றது வந்து ஒரு ப்ராப்ளமுமே வராமல் யூஸ் பண்ணக்கூடியது, செலவு குறையது, அதை பற்றி வந்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ட்ரம் பிரேக்ஸை பற்றி சொல்ல போனோம்னு சொன்னால், இந்த இதில் வந்து நான் வந்து 2 பிரேக்ஸுக்கும் உரிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை சொல்கிறேன். நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள் எது வந்து நல்லம் எது வந்து சரியில்லைன்னு சொல்லி. சரியில்லைன்னு இல்லை, கொஞ்சம் நல்லதாக இருக்குதுன்னு சொல்லி, ரெண்டுமே ஓகே தான். ஓகே, ட்ரம் பிரேக்ஸை பற்றி சொல்ல போனோம்னு சொன்னால், அது வந்து ஒரு வீலோடையே கனெக்ட் ஆகி இருக்கிறது, ரிம்மோட கனெக்ட் ஆகி இருக்கிறது. சொல்ல போனோம்னு சொன்னால், ட்ரம் பிரேக்ஸ் அட்வான்டேஜ்னு வந்து அது வந்து கொஞ்சம் காஸ்ட் குறைய. டிஸ்பேட்ஸும் வந்து ஒரு எந்த பைக்குக்குமே ஒரு 1000க்குள்ளே தான் வரும், கூடையும் வராது. அது வந்து 2 பிரேக் பேட்ஸ் எல்லாம் வராது, 1 தான் வரும். அதால் வந்து அது வந்து விலை குறைய. மற்றும்படி பார்க்க போனோம்னு சொன்னால், அது வந்து மழை டைமில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்க போனோம்னு சொன்னால், மழை டைமில் வந்து உங்களுக்கு நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, உங்களோட பைக்ஸுகள் எல்லாம் வந்து இந்த ட்ரம் பிரேக்ஸ் உள்ள பைக்ஸ் வந்து கூடுதலாக கீச்சுன்னு சவுண்ட் போடும். அந்த சவுண்ட் போடுறக்கூடிய ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ட்ரம் பிரேக்ஸுக்கு வந்து மழை தண்ணி போயிருக்கும். மழை தண்ணி போனதுனால இந்த மழை டைம்களில் மட்டும் பிரேக் வந்து ஒழுங்காக பிடிக்காது. மற்றது வந்து ஒரு கிச்சு சவுண்ட் கேட்டு கொண்டு இருக்கும் எந்த நேரம் பார்த்தாலும். அதுக்குள்ளே வந்து அந்த தண்ணிகள் போனோடனே அது வந்து கொஞ்சம் ஓட சரியாக வந்துடும். ஒரு கொஞ்சம் தூரம் அந்த பிரேக் நம்ம அப்ளை பண்ண அதில் வந்து ஒரு கீட் வந்து வரும். அந்த கீட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த தண்ணியை வந்து ஆவியாக்கி அதை ஃபங்க்ஷன் பண்ணிடும். ஓகே, அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னு சொன்னால், பிரேக் அடிக்கும்போது அந்த ரிம்மில் வந்து ஒரு கீட் வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொன்னால், உள்ளே இருக்க பார்ட்ஸுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் பழுதாக என்னென்னு சொல்கிறோம், கொஞ்சம் அதில் சக்தியை வந்து இழக்கும் எந்த ஒரு பார்ட்ஸும். அப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், அவர் வந்து மூடிய சுற்று தானே ஒரு ரிம் வந்து, ரிம்முக்குள்ளே பிரேக் ஷூக்கள், பிரேக்கு அந்த கலிஃபர்ஸ்கள் எல்லாம் உள்ளே இருக்கும்னு சொன்னால், அது வந்து ஒரு கீட்டை ஜென்ரேட் பண்ணோன்னா அந்த கீட் வந்து உள்ளே தான் இருக்கும், வெளியே வர்றதுக்குரிய எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லை. அதால் வந்து அது இன்னும் கொஞ்சம் கீட்டாகி அப்படி கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்க வலிக்கிடும். ஓவர் ஆயிடுச்சுண்டா இப்போ லோன்கள் எல்லாம் கொண்டு போய் ஒரே பிரேக் அப்ளை பண்ணி கொண்டு வந்தோம்னா கொஞ்சம். அப்போ இதில் வந்து இவ்வளவு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. மற்றது வந்து இன்னொன்று சொல்லணும், ட்ரம் பிரேக்ஸ்னு வந்து சொல்ல போனோம்னு சொன்னால், அது ஒரு வயரில் வந்து வரும், கேபிள்ஸ் வரும், வயரால் வந்து ட்ரம் பிரேக்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம்னு சொன்னோம்னா, சம்டைம் அங்கேயும் போகிற நேரங்களில் கேபிள்கள் அறலாம். அப்படி வந்து நம்ம ஒரு நார்மலாக இருந்துட்டுன்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை, விடும். ஒரு எமர்ஜென்சி டைமில் இருந்துட்டேன்னு சொன்னால் அது வந்து பெரிய ஒரு கஷ்டமாக போயிடும். இப்போ வந்து ஒரு முன்னுக்கு ஒரு பஸ் வருது, நீங்கள் இங்கேருந்து ஒரு 15 மீட்டருக்குள்ளே நிற்கிறீங்க, ஒரு அடிக்கணும் பிரேக், ஒரு நீங்கள் வந்து ஒரு 45 to 50 போகிறீங்க, அடிக்கணும்.
அடித்து வந்து கேபிள் எதுவும் மறந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு பஸ்லையோ இல்லாட்டி கீழேயோ விழுந்துருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொல்ல போனால் ட்ரம் பிரேக்ஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து லேக்காக தான் இருக்கும். என்னென்ன சொல்கிறேன், வந்து சரியான ஒரு புனைப்பு இருக்குது. அது உள்ள வந்து ஒரு அடித்தோம்னு சொன்னால் சில நேரம் வழுக்கும், அப்படி இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ அதை பொறுத்தவரையில் இப்போ ட்ரம் பிரேக்ஸ் வந்து நீங்கள் ஸ்பீடாக ஒரு 60 போயிட்டு ஒரு பிரேக் ஒன்று அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு 20 மீட்டர்ஸ் 15 மீட்டர்ஸுக்குள்ளே நின்றும். இதே வந்து டிஸ்க் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 10 மீட்டர்ஸ் 8 மீட்டர்ஸுக்குள்ளே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பைக்கை நிப்பாட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து ட்ரம் பிரேக்ஸுக்குரிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். இனி வந்து டிஸ்க் பிரேக்கை சொல்கிறேன். டிஸ்ன்னு சொல்ல போனோம்னு சொன்னால் ஒரு கலிஃபர் இருக்கும், கலிஃபர் டிஸ். அதில் வந்து பிரேக் பேட்ஸ் இருக்கும். மேலே அது வந்து நம்ம வந்து ஒரு ஹைட்ராலிக் ஆயில் பிஸ்டனில் வந்து சைடில் ஆயில் இருக்கும். அதை அப்ளை பண்ணால் ஆயில் வந்து ஹெலிஃபஸுக்கு போய் பிரேக் பேட்ஸை டிஸ்ஸோட சேர்த்து ஒட்ட வச்சோடனே அது வந்து நிற்கிது. இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஓகே, இதில் வந்து அட்வான்டேஜ்னு சொல்ல போனோம்னா நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அடித்தோடனே வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டுக்குள்ளே நிற்கக்கூடிய மாதிரி. மற்றது வந்து மெயினான விஷயம் கீட் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது டிஸ்ஸில் வந்து சரியாகவே கீட் ஜென்ரேட் ஆகும். அப்போ வந்து இது ஒரு ஓப்பனாக தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து ட்ரைவ் பண்ணும்போது அதோட காற்றுகள் எல்லாம் வந்து டிஸ்லையும் சரி கலிஃபர்ஸ்லையும் சரி எல்லாம் பட்டுக்கிட்டு கொஞ்சம் கூலாகி வரும். அதால் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. டிஸ்பேட்ஸ்ன்னு சொல்லி போனோம்னு பார்த்தா டிஸ்பேட்ஸ் வந்து ட்ரம் பிரேக்கை விட கொஞ்சம் விலைக்கூடையாக இருக்கும். ஒரு 500 1000 விலைக்கூடையாக இருக்கும். அப்போ அதுவும் வந்து கொஞ்சம் விலைக்கூட. மற்றும்படி இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு சொல்ல போனோம்னா ட்ரம் பிரேக்ஸோட ஒப்பிடும்போது அதில் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைட்ராலிக்னு சொல்ல போனோம்னா ஆயில் பம்ப். அந்த ஆயில் பம்ப் வந்து எப்பயுமே வந்து இடையில அறுந்து வெடித்து நம்மளா எதுவும் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் செஞ்சால் கூட நார்மலாக அது வந்து வெடித்து எதுவும் செய்யாது. எதுவும் அடிப்பட்டா அப்படின்னா வந்து தான் வெடிக்கும். மற்றபடி அது எதுவுமே நடக்காது. அப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி, அது ஒரு செயலி அப்படின்னு வச்சுக்கொள்ளும். அப்போ அதை வந்து இப்போ பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த பைப் எல்லாம் வெடிக்காது, லீக் பண்ணாது, அப்படி எதுவுமே செய்யாது. அதால் வந்து எந்த டைம்லையுமே வந்து நம்ம நம்பி அந்த பிரேக்கை அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 பிரேக் சிஸ்டத்தையும் பற்றியே நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். இனி நீங்கள் வந்து சொல்லுங்கள், இனி எந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னு சொன்னால் இப்போ டிஸ் எல்லாம் வந்து தேயும். டிஸ் வந்து நம்ம பிரேக் பண்ண டிஸ்க் மாற்ற வேண்டி வரும். அப்படி சொல்ல போனோம்னு சொன்னால் ஆயில் வந்து ஃபில் பண்ண வேண்டி வரும். அப்படி வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் வந்து சேஃப்டியானது. ட்ரம் பிரேக்ஸோட ஒப்பிடும் நமக்கு வந்து சேஃப்டி தானே எப்பயுமே முக்கியம். அது மாதிரி டிஸ்க் பிரேக் உள்ள பைக்குகளும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானதுக்கு மேலே தான் வரும். நார்மல் பைக்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க 100 cc 150 cc எல்லாம் நார்மலாக ட்ரம் பிரேக் கொடுப்பாங்க. இப்போ வந்து எல்லாத்துலேயுமே டிஸ்க் பிரேக் கொடுக்க வலிக்கிட்டாங்க. முதல் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுப்பாங்க. 200 150 கொஞ்சம் ஹையான இதெல்லாம் மட்டும் டிஸ்க் பிரேக் கொடுப்பாங்க. 150லையும் வந்து முதல் ஃப்ரண்டில் மட்டும்தான் கொடுத்தாங்க டிஸ்க் பிரேக். இப்போ பேக்கில் ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ரெண்டுமே டிஸ்க் பிரேக்காக கொடுக்குறாங்க. அப்போ கொஞ்சம் காஸ்ட்லி தானே, இப்போ வந்து கொஞ்சம் காசெல்லாம் கூடிக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்வான்டேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் எது ட்ரம் பிரேக் நல்லமா டிஸ்க் பிரேக் நல்லமான்னு. ஓகே, உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை வந்து நம்ம முடிச்சுக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.